வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் லால் பம்கின் 123 சேனலுக்கு வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சேனலிலே நாம் கொடுக்கின்ற ரெசிபிகளில் நாங்களே தயாரித்த பொடிகளைத்தான் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு வீட்டிலே பொடிகள் தயாரிப்பது எப்படி என்று அனைவரும் கேட்டார்கள். அதை தொடர்ந்து இந்த வீடியோவை வழங்குகின்றோம். இந்த வகையிலே நாம் பல பொடிகளை வரிசையாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த வீடியோவிலே நாம் அனைவரும் விரும்பி கேட்ட சாம்பார் பொடியினை எவ்வாறு வீட்டிலேயே செய்வது, ஹோம் மேடு சாம்பார் பொடி செய்வது எவ்வாறு என்று இந்த வீடியோவிலே விளக்கமாக கூறியிருக்கின்றோம். எங்களுடைய முறைப்படி எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் சேர்த்து அரைத்து கொண்டால் உங்களுடைய சாம்பார் நிச்சயமாக மணக்கும், ருசிகரமாகவும் இருக்கும். வாருங்கள், இதை செய்வது எவ்வாறு, இந்த ருசிகரமான சாம்பார் பொடியை செய்வது எவ்வாறு என்பதை விளக்கும் வீடியோவிற்குள் செல்லலாம், சென்று காணலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். நேயர்களே, நீங்க எல்லாரும் நான் செஞ்ச ரசப்பொடி, கூட்டுப்பொடி, ஹோம்மேட் தனியா பொடி இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான நேயர்கள் ரசிச்சு போட்டிருந்தீங்க. அதுல சில பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஹோம்மேட் சாம்பார் பொடி செய்ய முடியுமா, செய்யலாமா என்றத சொல்லுங்க, நாங்க அந்த மாதிரி செய்யறோம் அப்படின்றாங்க. எங்க வீட்டுல இருந்து மிஷின் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு, போய் அரைக்கிறது கஷ்டமா இருக்கு, நாங்க வேலைக்கு போறோம், அதனால லீவு நாள்ல வீட்டுல செஞ்சு வச்சுக்கிற மாதிரி நீங்க எனக்கு ஈஸியா சொல்லி கொடுங்க அப்படின்னாங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்குற இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க சாம்பார் பொடி செஞ்சீங்கன்னா அல்டிமேட் டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும், சாம்பார் ருசியாகவும் இருக்கும். வாங்க நேயர்களே, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னன்றத சொல்றேன். சாம்பார் பொடிக்கான மிளகாய் எடுத்துக்கிறேன். சாம்பார் பொடிக்கு 2 டைப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மிளகா தான் ரொம்ப நல்லா ஆண்டு வரும், பொடியும் காணும், காரமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சாம்பார் பொடிக்கு எப்பயுமே நீங்கள் குண்டு மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேடம் எங்ககிட்ட சாம்பார் பொடி குண்டு மிளகாலாம் நான் வச்சுக்கல அப்படின்னீங்கன்னா நீட்டு மிளகாய் வச்சு செய்யலாம். நீட்டு மிளகாய்க்கு எப்படி மெஷர்மெண்ட்ன்றதையும் சொல்கிறேன், குண்டு மிளகாய்க்கும் உங்களுக்கு எப்படின்றதையும் சொல்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் நல்ல வெயில் இருந்தால் ஒரு காய போட்டு வச்சுட்டு பொடி பண்ணியும் நேரம் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு காய வைக்கலாம் நேரம் இல்லை, மழை பெய்யுறது முடியல அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக வானலியில் எல்லாத்தையும் சூடு காட்டி வறுத்துட்டாலே போகிறோம். எண்ணெய் எல்லாம் விட வேண்டாம், ஒன்றா சேர்த்து அரைக்கலாம். எப்பயுமே பொதுவாக சாம்பார் பொடிக்கு நம்ம விரலி மஞ்சள்லாம் போட்டு அரைப்போம். பட் விரலி மஞ்சளுக்கு பதிலாக மஞ்சள் பொடியை தேவையான அளவு பொடி செஞ்சு வச்சுட்டு இதோட சேர்ந்து அதாவது பொடி செஞ்சதுன்னா மிக்சியில் நம்ம அரைச்ச பிறகு இந்த மஞ்சள் பொடியை சேர்த்து அந்த கலரை கொண்டு வரலாம். நம்ம விரலி மஞ்சள் எல்லாம் மிக்சியில் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம், பிளேடு கிடு உடஞ்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம். 50 கிராம் மிளகாயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாயை நான் தனியாக இந்த கிண்ணத்தில் போடுறேன். தனியாவோட அளவை பார்க்கலாம். இது கூட அதான் 75 கிராம் தனியா எடுத்துக்கோங்க. 50 கிராம் குண்டு மிளகாய், 75 கிராம் தனியா, அதை நான் இந்த கிண்ணத்துல போட்டுடுறேன். இப்ப அடுத்ததா முக்கியமா இந்த சாம்பார் பொடிக்கு தேவையானது தோரம் பருப்பு. அது 1/2 கப்பு அளவுன்னு போட்டுன்னு இருக்கேன். அது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 1/2 கப்பு போறோம் தோரம் பருப்பு. 100 கிராம் தோரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். கடலை பருப்பு அதுல பாதி தான் போடணும். எப்பயுமே கடலை பருப்பு ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. கடலைப்பருப்பு ரொம்ப நிறைய போட்டோம்னா, இதுக்கு மாதிரியே சரியா போட்டோம்னா குழ குழன்னு ஆயிடும். அதனால குழம்பு அப்படியே ரொம்ப கெட்டியா இதுவாயிருக்கும். அதனால கடலைப்பருப்பை 1/4 கப்பு அளவு அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன். அது 100 கிராம்னா இது ஒரு 40 கிராம் போடும். 1/2 கப்பு அப்படின்னா இது 1/4 கப்பு அப்படின்றத அளவு வச்சுக்கோங்க. 1 கப்பு, தனியா 1 கப்பு, தோரம் பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப். மிளகு டேபிள் ஸ்பூன் அளவுல அளந்து உங்களுக்கு சொல்றேன். 25 கிராம் மிளகு போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 25 கிராம். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜீரகம்லாம் சேர்த்துப்பாங்க. நான் ஜீரகம் சேர்க்க மாட்டேன். குழம்பு பொடிக்கு ஜீரகமே சேர்க்க மாட்டேன். ரசப்பொடிக்கு தான் ஜீரகம் சேர்ப்பேன். இப்போ மிளகு போட்டாச்சு. அடுத்ததா வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டா போறோம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கிட்டத்தட்ட 10-12 கிராம். 10-12 கிராம் வெந்தயம் இருக்கு. இதுதான் நேயர்களே. இதை தவிர நம்ம பெருங்காயம் எடுத்துப்போமா? வேண்டாம். பெருங்காயம் சாம்பார்ல போட்டுக்கும் போது பண்ணிக்கலாம். பெருங்காயம் தேவையில்லை. சில பேர் பட்டை கிராம்பு போட்டுப்பாங்க. அது உங்க விருப்பம். நாங்க பட்டை கிராம்பு எல்லாம் குழம்பு பொடியில போடுறது இல்ல. உங்களுக்கு விருப்பமான தேவைப்பட்டா
தேவையான அளவு பட்டையும் கிராம்பும் போட்டு சாம்பார் பொடி அரைச்சிக்கலாம் நீங்கள். இதுதான் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற குழம்பு பொடி. எந்தெந்த பொருள் எவ்வளவு போடணுன்னு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து லிஸ்ட்டை எழுதி கொண்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை எப்படி வறுத்து அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் முதல்ல எல்லாத்தையுமே தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் வறுக்கணும்னா என்ன, ரொம்ப ரோஸ்ட் மாதிரிலாம் பண்ண வேண்டாம். கை பொறுக்கிற சூடு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் அந்த சூடு ஏறிடுது அப்படின்னாலே போதும். இதே வெயில் இருந்ததுன்னா ஒரு ஹாஃப் டேக்குள்ள வெயிலில் காய வச்சு எடுத்து பண்ணலாம். வெயில் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது செய்கிறோம். ஆனால் இதுக்கு எண்ணெய் எல்லாம் போடாதீங்க, எண்ணெய் வேண்டாம், வெறும் வானிலையில் தான் வறுக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் தனியாவை வறுக்கிறேன். எல்லாம் ட்ரை ரோஸ்ட் அதான் கலர் மாறாம கருகாம பார்த்து வறுத்துக்கணும். அதில் அந்த தனியால சூடு ஏறினாலே தெரியும், அது போகிறோம். பாருங்க, இந்த தனியா வறுத்துட்டு வரும்போதே நல்ல மனம் வருது. கருகிடாம நிறம் மாறாம வறுத்துக்கோங்க. இப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்ல சுள்ளுன்னு சூடு வந்துட்டு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சூடு காட்டினாலே போகிறோம். தனியா வறுத்தாச்சு. இப்போ தனியாவை நான் இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா போட்டுட்டு மிக்சியில் அரைக்கிறதுனால இதே தட்டிலேயே வறுத்த சாமான்கள் எல்லாம் போட போகிறேன். மிளகாய் போடுறேன். இந்த காம்போடையே இது பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது, நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இதே மாதிரி மிளகாயும் அப்படியே சூடு காட்டலாம். நேர்களே, நான் இன்னும் கொஞ்ச நாளில் கரம் மசாலா பவுடர், பிரியாணி மசாலா பவுடர் அதெல்லாம் கூட போடுறேன். ஈஸியான முறையில் வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். பேக்கெட்டாக கடையில் வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு வச்சோம்னா நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். அதே சமயம் நல்ல ருசியும் வரும். மிளகாயும் சூடு வந்துடுது, அதனால் மிளகாயையும் அப்படியே எடுத்துக்கிறேன். அடுத்ததாக துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு குயிக்காக வறுபட்டுரும், அதனால் பார்த்துக்கோங்க, பருப்பு ஆகாத. நாங்கள் என்னென்ன பொடிகள் செய்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த பொடிகள் வீடியோவெல்லாம் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாமே. துவரம் பருப்பும் வறுத்துட்டேன். துவரம் பருப்பையும் எடுத்துட்டு போட்டுடுறேன். அடுப்பை சிம்மில் வேணாலும் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகிடுச்சுன்னா கருப்பாக போயிடும். கிட்டக்க இருந்தே பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கடலைப்பருப்பு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடலைப்பருப்பை துவரம்பருப்பு அளவுக்கு போடாமல் குறைச்சி போட்டுங்க. கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு, அதையும் அதில் போட்டுடுறேன். இப்போ மிளகு, இந்த மிளகோட வெந்தயமும் ஒன்றா சேர்த்துறேன். டைம் சேவிங் ஆஸ் வெல் அஸ் ஈக்குவலாக தான் அது வறுபடும். அதனால் இதிலே போட்டு பார்த்தீங்களா, இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைப்போம். மிக்சி ஜாரில் அரைக்கும் போதே மஞ்சப்பொடியும் நல்லா சஃபிஷியண்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3-4 ஸ்பூன் கூட மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு மிக்சியிலேயே அரைச்சி ஒன்றா கலந்து ஏர்டைட்டான பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் அரைக்கலாம். நேர்களே இப்போ சாம்பார் பொடிக்கு ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் இந்த மிளகாலாம் ஃபஸ்ட்டு எடுத்து முதல்ல நல்லா ஒரு அரைச்சிக்கிறேன். வறுத்து வச்சுருந்த மிளகாய் எல்லாம் எடுத்து இதில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு முதல்ல அதை அரைச்சிடுறேன். முதல்ல அதை போட்டு மிக்சியில் அரைச்சிடுவேன். அப்புறம் சாமான்களை சேர்த்து ஒன்றா அரைக்கலாம். ஏன்னா அப்போ தான் மிளகாய் நல்லா மசியும். பாருங்கள், மிளகாய் போட்டுருக்கேன். இதை நான் மிக்சியில் அரைக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் மிளகாயை முதல்ல அரைச்சிட்டு இந்த பருப்பு இந்த வறுத்த சாமான்களையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நேர்களே, இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பொடியோடையே சேர்த்து மஞ்சள் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணி அரைக்கிறேன். 3-4 ஸ்பூன் போடலாம் இந்த கலர் வரதுக்காக. ஒரு 80% நம்ம இந்த பழைய சாமான் மற்ற மிளகாயெல்லாம் அரைச்ச பிறகு இந்த மஞ்சள் பொடியை சேர்த்து திரும்பவும் நைஸாக அரைக்கலாம். நண்பர்களே, இப்போ பாருங்கள், அருமையான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. மிகவும் கலர்ஃபுல்லாக வாசனையுடன் ஹோம்மேடு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுது. இதை நம்ம எவ்வாறு பக்குவமாக பத்திரமாக ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கலாம் என்பதை பார்ப்போம். மிக்சியில் அரைச்ச சூடு ஆறின பிறகு
நம்ம இந்த சாம்பார் பொடியை ஏர்டைட் பாட்டிலில் எடுத்து பத்திரமாக நம்ம வச்சுக்கலாம். 2-3 மாதத்துக்கு சேர்த்து செய்தால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பாட்டில் என்று வைத்துக்கொண்டு அவ்வப்பொழுது அதை மட்டும் திறந்து பயன்படுத்தினால் இந்த சாம்பார் பொடி எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்ச சாம்பார் பொடி எவ்வளோ கிராம் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். கிட்டத்தட்ட 305 கிராம்ஸ் இருக்குது. நாம் எடுத்துக்கொண்ட அனைத்து சாமான்களின் மொத்த வெயிட் எவ்வளவு இருந்ததோ அதே அளவுக்கு பொடி பண்ண பிறகும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது வீட்லேயே எப்படி லேபிளிங் பண்ணுறது, நீட்டாக லேபிளிங் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் இந்த பொடியெல்லாம் கன்ஃபியூஷன் ஆகாமல் எப்படி பாட்டிலில் போட்டு எப்போ தேவையோ அப்போ எடுத்து பயன்படுத்துறது என்பதை சொல்ல போகிறேன். ஈஸி லேபிளிங் மெத்தட். முதல்ல இந்த பொடியோட பெயரெல்லாம் என்னென்ன லேபிள் போடணுமோ அந்த பேரை ஒரு சின்ன பேப்பரில் மார்க்கர் பென் வச்சு எழுதிங்க. சாம்பார் பொடி என்னுடைய அகலம் 3/4 சென்டிமீட்டர் தான், நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இப்படி பேரை ஒரு சென்டிமீட்டர் திக்னஸ் குறைவான பேப்பரில் எழுதி நல்லா நீட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஏனென்றால் நம்ம இதை செல்லோ டேப் பயன்படுத்தி தான் ஒட்ட போகிறோம். இந்த செல்லோ டேப்போட அகலம் 1 சென்டிமீட்டர் தான், அதை விட குறைவாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அடுத்து இந்த செல்லோ டேப்பை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். இந்த செல்லோ டேப் அகலம் எப்படி இருக்கா, இப்போது எந்த லேபிளிங் பண்ணுறோமோ அந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அந்த பேர் எழுதிய பேப்பர் எடுத்துக்கிறோம். செல்லோ டேப் எடுத்துன்னு போயிட்டு அந்த பெயர் தெரிகிற மாதிரி அது மேலே நம்ம இதை வச்சிருப்போம். அவ்வளோதான். வச்சுட்டு எடுத்துட்டோம்னா பாருங்கள், அது செல்லோ டேப்பில் ஒட்டிட்டு வந்துச்சு. இப்போது சிசர் வச்சு 2 பக்கமும் கொஞ்சம் நீளம் விட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாட்டில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது சாம்பார் பொடி, அதனால் சாம்பார் பொடி ஜார் எடுத்துக்க போகிறோம். சாம்பார் பொடி ஜாரில் எங்கே தேவையோ அங்கே அப்படியே வச்சு நீட்டாக அப்படி ஒட்டிட்டோம்னாக்க தண்ணியெலாம் பட்டால் கூட இது அழியாது. ஏன்னா மேலேயே செல்லோ டேப்பு அதுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ சாம்பார் பொடி ரெடி. நேயர்களே, இந்த சாம்பார் பொடி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக நான் சொன்னபடி மெஷர்மெண்ட்டு அண்ட் மெத்தடு படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட சாம்பார் மேலும் நல்ல சுவையோட மணமாகவும் இருக்கும். உங்கள் கருத்துக்களை எனக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் நீங்கள் தெரிவிங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.